காந்தியின் முரண்பாடு பற்றி ஈவே ராமசாமி. திரு காந்தியின் உண்மை தோற்றம் என்கிற தலைப்பில் கூறியது. குழந்தைகளிடம் பிரியமிருப்பவர்களுக்கு அக்குழந்தைகளது மலத்தினிடமும் அசிங்கம் தோன்றுவது இல்லை. என்பது போல் மகாத்மாவிடம் இருந்து தீர வேண்டிய பக்தி இனால். சில தொண்டர்கள் அவரது வார்த்தைகளின் யோக்கியதையையே உணர முடியாமல் போக வேண்டியவர்களாகி விடுகிறார்கள். குடி அரசு தலையங்கம் ஜூன் 21 1931. காந்திக்கு கிடைக்கிற பாராட்டை. புகழை கண்டால் ஈவே ராமசாமிக்கு குப்பு குப்பு என்று எரியும் போலும். காந்தியை தான் தோன்றித்தனமாக விமர்சித்தார். தம் பேச்சினுடே மலம் என குறிப்பிடாவிட்டால். அன்றைக்கு தூக்கம் ஈவே ராமசாமிக்கு வராது போலும். ஈவே ராமசாமி சொன்னது ஏதோ காந்தியின் பக்தர்களுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடியதல்ல. ஈவே ராமசாமியின் குருட்டுத்தனமான அடிமைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றே. ஈவே ராமசாமியின் எந்தவொரு முரண்பாட்டையும். அது எவ்வளவு வெட்கக்கேடானதாக. மானக்கேடானதாக இருந்தாலும் கூட. தங்கள் நைனாவின் மீதுள்ள பக்தியினால். எந்தவொரு அருவருப்பின்றி அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனநிலை படைத்தவர்களாக தானே இருக்கிறார்கள். அதனால் தானே 72 வயசில் நடக்கக்கூட திராணியில்லாத நிலையிலும். திருமணத்திற்கு ஈவே ராமசாமி தயாரானபோது. நாற்ற அறிவை சகித்து கொண்டு அவரின் மூத்திரவாளியை சுமக்க. அவர் அடிமைகள் தயாரானார்கள். இதைவிடவா அசிங்கம் படைத்தது. குழந்தையின் மலம். தான் எது சொன்னாலும் அதில் எவ்வளவு அயோக்கியதனம் இருந்தாலும். அதனை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஏற்க வேண்டும் என்பதையே. தம் இயக்கத்தின் கொள்கையாக யோக்கியதையாக வைத்திருந்த ஈவே ராமசாமிக்கு. காந்தியையோ அல்லது அவரது பக்தர்களையோ விமர்சிக்க கடுகளவேனும் அருகதை உள்ளதா. எப்படி மதங்கள் தம் பக்தர்களை யோசிக்கவிடாமல். முட்டாள்களாக வைத்திருக்க விரும்பியதோ. அதையே தான் மதங்களை எதிர்ப்பதாக சொல்லிக் கொண்டவர்களும். மக்களை பகுத்தறிவாதிகளாக ஆக்கப்போகிறோம் என கூறிக் கொண்டவர்களும் கூட. தங்கள் அடிமைகளை முட்டாள்களாக அறிவிலிகளாக வைத்திருக்க தானே விரும்பினார்கள். காந்தியின் பக்தர்களை விமர்சித்த ஈவே ராமசாமி. தன் அடிமைகளுக்கென்று என்ன மாதிரியான கட்டுப்பாட்டு கொள்கைகளை வைத்திருந்தார் என பார்ப்போம். தனக்கு பௌத்தத்தில் பிடித்ததே அது போதிக்கும் அடிமைத்தனம் தான் என இம்மூன்றையும் கூறி சிலாகித்தவர் தானே ஈவே ராமசாமி. 1. புத்தம் சரணம் கச்சாமி. 2. தர்மம் சரணம் கச்சாமி. 3. சங்கம் சரணம் கச்சாமி என்பதனைக் கூறி. அதற்கான அர்த்தத்தையும் ஈவே ராமசாமி விளக்குவார் இவ்வாறு. முதலில் தலைவனுக்கு அடிமையாக இரு. பிறகு அவனது கொள்கைக்கு அடிமையாக இரு. இறுதியாக அந்த ஸ்தாபனத்திற்கு அடிமையாக இரு. இதனையே தானே ஈவே ராமசாமி. தனக்கேற்ப மாற்றி தன் தொண்டர்களுக்கு இவ்வாறு கூறினார். நீங்கள் இந்த இயக்கத்தில் உள்ளவரை உங்கள் சொந்த பகுத்தறிவை மட்டுமல்ல. உங்கள் மனசாட்சி என்பதை கூட நீங்கள் கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டியதுதான். கழகத்தில் சேரு முன்பு நீங்கள் உங்கள் பகுத்தறிவு கொண்டு. கழகக் கோட்பாடுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் ஆராய்ந்து பார்க்கலாம். என்னுடன் வாதாடலாம். உங்கள் மனசாட்சி என்ன கூறுகிறது என்றும். என்னுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றும் நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு வேண்டுமானாலும். ஆற அமர இருந்து யோசித்து பார்க்கலாம். ஆனால் எப்போது உங்கள் மனசாட்சியும் பகுத்தறிவும் இடங்கொடுத்து. நீங்கள் கழகத்தில் அங்கத்தினர்களாகச் சேர்ந்துவிட்டீர்களோ. அப்போதிலிருந்து உங்கள் பகுத்தறிவையும் மனச்சாட்சியையும் ஒருபுறத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு. கழகக் கோட்பாடுகளை கண்மூடி பின்பற்றி நடக்க வேண்டியதுதான் முறை. ஈவேராசாமி குடியரசு மே 29 1948. பகுத்தறிவாதி என சொல்லி கொள்கிற நீங்களே உங்கள் இயக்கத்திற்கு. மூளைச்சலவை செய்யப்பட்ட கொத்தடிமைகளை தேடும்போது. பிற அமைப்புகள் அல்லது பிற தலைவர்கள். புத்திசாலிகளையா தேடுவார்கள். அடிமைப்பயலை தானே தேடுவார்கள். என்னை பொறுத்தவரையில் என்னை பின்பற்றி நடந்து வருபவர்கள். புத்திசாலிகளாய் இருக்க வேண்டுமென்ற கவலை எனக்கு ஒரு சிறிதும் கிடையாது. தங்கள் அறிவை ஆற்றலை மறந்து என் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொடுக்க கூடிய ஆட்கள் தான் எனக்கு தேவையே ஒழிய. அவர்கள் புத்திசாலிகளா முட்டாள்களா பைத்தியக்காரர்களா கெட்டிக்காரர்களா.
என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. என்று தனக்கென்று இப்படியான மாபெரும் அடிமைக்கூட்டத்தை வைத்திருந்த ஈ.வே. ராமசாமி. காந்தியையும் அவரின் பக்தர்களையும் குறை சொல்வது. உலகில் தன்னை மட்டுமே யோக்கியனாக காட்டிக் கொள்ள துடிக்கிற அற்பத்தனமான ஆசையேயன்றி வேறொன்றுமில்லை. மேலுமொரு முறை ஈவராமசாமி சொன்னது. தமிழ்நாடு பத்திரிகையானது 16 முதல் 12 வரை 1927ஆம் தேதி உபதலையங்கத்தில் கண்ணோட்டம் என்னும் தலைப்பின் கீழ் ஒரு வியாசம் எழுதி இருக்கின்றது. அதில் ஸ்ரீமான் காந்தி அவர்களை மகாத்மா என்று சொல்லாமல். வெறும் காந்தி என்று சொல்வதால் தனக்கு பெரிய கவலை ஏற்பட்டு விட்டதாக காட்ட வெளிவந்து. உலகம் போற்றும் உத்தமர்களில் மகாத்மா காந்தி ஒருவர் என்றும். அதை மறுப்பவர் ஒன்று இழி குணம் படைத்தவராக இருக்க வேண்டும். அல்லது மதியற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறது. மகாத்மா காந்தி என்பவரை ஸ்ரீமான் காந்தி என்று சொல்வதால் இழிகுண பட்டமும். மதியற்ற பட்டமும் வந்தாலும் வரட்டும், நமக்கு அதைப்பற்றி கவலையில்லை. ஸ்ரீமான் காந்தி என்றைய தினம் மக்களுக்குள் வருணம் 4 உண்டு. அந்தந்த வருணத்தானுக்கும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. அதைத்தான் அவனவன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதாக நாம் உணர்ந்தோமோ. அன்றே அவரிடம் மகாத்மா தன்மை அங்கு இல்லை என்று தீர்மானித்துவிட்டோம். அதிலும் சூத்திரன் என்பவன் அடுத்த ஜென்மத்தில் தான் பிராமணனாய் பிறக்கலாம் என்கின்ற அவருடைய தீர்ப்பு சுத்தமாய் நம்மை மாற்றியது. மகாத்மா பட்டம் ஒருவரின் அபிப்பிராயத்தையும் நடவடிக்கையையும் பொறுத்துத்தான் வழங்கப்படுவதே தவிர. வெறும் உருவத்திற்காக வழங்கப்படுவதல்ல என்பதை உணர்ந்தவர்களுக்கு இவ்விஷயத்தில் கவலை ஏற்பட நியாயமில்லை. குடியரசு கட்டுரை டிசம்பர் 25, 1927. மேற்கண்ட ஈவராமசாமியின் அருள்வாக்குகளை முழுமையாக காந்தி சொன்னதாக நாம் அறியவில்லை. காரணம், ஈவராமசாமியே தான் உணர்ந்ததாக தான் சொல்கிறாரே தவிர. காந்தி நேரிடையாக கூறியதாக கூறாமல். சில இடைச்சொருகளுடன் காந்தி கூறியதை பூதாகரமாக காட்டியுள்ளார் என்றே சொல்லுவோம். ஈ.வே. ராமசாமியின் அந்த அருள்வாக்கானது. அவரை பெரியார் என அழைக்காமல் ஈ.வே. ராமசாமி என அழைப்போரை பார்த்து தீக்கவினர் வென வைக்கிற ஒப்பாரியை தான் ஞாபகப்படுத்தியது. ஈ.வே. ராமசாமி காந்தி விஷயத்தில் கூறிய தர்ம நியாயத்தை தான் நாம் ஈ.வே. ராமசாமி விஷயத்திலும் கடைபிடித்து. அவரை பெரியார் என அழைக்காமல் இருக்கவும் அந்த நியாயமே போதுமானதாக உள்ளது என்கிறோம். ஈ.வே. ராமசாமி என்ன சாதி ஒழிப்பாளரா? காந்தியை வர்ணத்தை ஆதரித்தார் என எதிர்க்க. ஈ.வே. ராமசாமியும் மறைமுகமாக தன் சாதி ஆதரவாளன் தானே. தன் சாதிக்காரனுக்காக ஓவென ஒப்பாரி வைத்தவர் தான். நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்படுகிறார்களே என. இன்றைக்கு இந்த யோக்கியதை ஈ.வே. ராமசாமியை பெரியார் என அழைக்கா விட்டால். அவர் விசுவாசிகளுக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறதோ. அதேபோல் அன்றைய தினம் காந்தியை மகாத்மா என அழைக்காதபோது பலருக்கு எரிச்சல் வந்ததை. மேற்கண்ட செய்தி மூலம் அறிய முடிகிறது. உண்மையில் ஒரு தலைவனின் அடிமைகளுக்கு தம் தலைவனை அடைமொழி வைத்து கூப்பிட காரணமும் தேவையுமுள்ளது. தன் தலைவன் அந்த அடைமொழிக்கெல்லாம் தகுதி படைத்தவனா என்கிற ஆராய்ச்சிக்கு அவன் போவதே இல்லை. அது காந்திக்கும் பொருந்தும் ஈ.வே. ராமசாமிக்கும் பொருந்தும். நமக்கு எவனின் தயவும் தேவையில்லை. அதனால் எவரையும் அடைமொழி வைத்து அழைக்க வேண்டிய அவசியமில்லை. பெரியாரை ஈ.வே. ராமசாமி என மொட்டையாக சொல்லக்கூடாது என அவர்களின் அல்லக்கைகள் நம்மை மிரட்டுகையில். காந்தி விஷயத்தில் ஈ.வே. ராமசாமி எடுத்துரைத்ததை நியாயத்தையே எடுத்துரைக்க வேண்டி உள்ளது. சொந்த புத்தியில் யோசிக்காதே. நான் சொல்லி தந்த புத்தியில் யோசி என கூறும் நபரை எப்படி நாம் பெரியார் என அழைக்க முடியும்? சாதிக்கொரு நீதி சொல்லி பிரிவினையை ஏற்படுத்திய ஈ.வே. ராமசாமியை எப்படி பெரியார் என அழைக்க முடியும்? காந்தியை சாதி ஆதரவாளர் என விமர்சித்த ஈ.வே. ராமசாமி கூறியது. இந்த திராவிட நாட்டில் 10 இல் ஒரு பங்கு கூட இல்லாத முஸ்லிம்களின் நிலை எவ்வளவு உயர்ந்து விட்டது. அவர்கள் எவருடைய தயவும் வேண்டாத உயர்நிலை அடைந்து விட்டார்கள். அதுபோலவே திராவிட நாட்டில் 6 இல் ஒரு பங்கு கொண்ட தீண்டப்படாத மக்களாயிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலை திடீரென்று எவ்வளவு உயர்ந்துவிட்டது தெரியுமா?
இந்தியாவை விட்டு பிரிட்டிஷார் விலகிக் கொள்ளும் ஒப்பந்தத்தில் இந்த தீண்டப்படாத மக்கள் என்பவர்களின் விஷயம் ஒரு நிபந்தனை ஆக்கப்பட்டு அதற்கேற்றாற்போல் வேலையும் நடந்து வருகிறது. அவர்கள் இனிமேல் தீண்டப்படாத மக்களும் அல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களும் அல்ல என்கின்ற நிலைமையை அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு இனி உத்தியோகங்கள் ஓடி ஓடி வரும். பதவிகள் தேடித் தேடி வந்து கட்டி அணையும். இத்திராவிட நாட்டில் 30இல் ஒரு பங்கு வீதம் எண்ணிக்கை கொண்ட பார்ப்பனர்கள் நிலையை நீயே பார். அவர்கள் இல்லாத இடம் எது. சர்வம் பார்ப்பன மயம். இவர்கள் தவிர கிறிஸ்தவர்களை பார். அவர்கள் திராவிடத்தில் 40இல் ஒரு பங்கு இருக்கலாம். உள்ளவர்கள் அவர்களுக்கு என்ன குறை என்று யாராவது சொல்ல முடியுமா. பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியில் நல்ல செல்வாக்குடனும் உயர்தர வாழ்க்கையோடும் இருக்கிறார்கள். மற்றும் இந்த திராவிட நாட்டுக்கு பிழைக்க வந்த யாதும் ஊரே என்கின்ற வடநாட்டு மக்கள் கூட்டத்தின் தன்மையை பார். அவன் உண்டு கழித்தது மீதி தான் உனக்கு மிச்சம் என்கின்ற தன் மையில் இருக்கிறது. இந்த நிலையில் நீ தமிழனா தெலுங்கனா கன்னடியனா மலையாளியா யாராய் இருந்தாலும் சரி. சென்னை மாகாணத்தவனான திராவிடனான அல்லது தமிழனே ஆன நீ என்ன நிலையில் இருக்கிறாய். நீ மற்றவரிலும் தாழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன. குடியரசு மார்ச் 8 1947. தன்னை ஒரு பகுத்தறிவாதி என கூறிக்கொண்டு பல சமூக மக்களுக்கு எதிராக திராவிடனை தூண்டிவிட்ட ஈ.வே. ராமசாமி கூறியதில் எவ்வளவு போலித்தனமும் முட்டாள்தனமும் உள்ளது என பார்ப்போம். பட்டியலில் ஈ.வே. ராமசாமி குறிப்பிடும் முஸ்லிம்கள் பார்ப்பனர்கள் கிறிஸ்தவர்கள் வடநாட்டவர்கள் போன்றோர் அவர் குறிப்பிடும் வகையில் சிறப்பான வாழ்க்கை பெற்றிருக்கிறார்கள் என்பதிலுள்ள உண்மை ஒடுக்கப்பட்டோர் விஷயத்தில் உண்மையாக உள்ளதா. ஒடுக்கப்பட்டுள்ள சமூகத்தாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஊராட்சி தலைவர் பதவியையே ஏற்க முடியவில்லையே. ஈ.வே. ராமசாமி ஆதரவுக்கார ஆதிக்க சாதிகளை மீறி. அதுவும் எப்போது. ஈ.வே. ராமசாமி அருள்வாக்கு தந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு. மேலவளவு படுகொலை ஏன் நடந்தது. ஈ.வே. ராமசாமி சொன்னதெல்லாம் உண்மையாகி இருந்தால் நடந்திருக்குமா. ஈ.வே. ராமசாமி எதையும் அறிவோடு பேசியதாக தெரியவில்லை. எப்படி ஒடுக்கப்பட்டோர் குறித்து ஈ.வே. ராமசாமி கூறியனவற்றில் கடுகளவு கூட உண்மைத்தன்மை இல்லையோ. அது போல் சென்னை மாகாணத்தவனான திராவிடன் பஞ்ச பரதேசியாய் உள்ளான். என கூறி தமிழர்களை சூட்டேற்றி பரிதாபம் சம்பாதிக்க முயலும் பேச்சிலும் கடுகளவு கூட உண்மை இல்லை. உண்டு கழித்த மிச்சம் மீதி தான் திராவிடனுக்கென்றால் தெலுங்கனுக்கென்றால். பஞ்சம் பிழைக்க தமிழகத்திற்கு வந்த இரண்டாவது தலைமுறையிலேயே வெங்கட்ட நாயக்கர் ஈ.வே. ராமசாமி தந்தையார் ஈரோட்டில் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனது எப்படி. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களில் எத்தனை பேர் பஞ்சம் பிழைக்க தமிழகத்திலேயே இடம் பெயர்ந்து போய் இன்னொரு இடத்தில் அடுத்த தலைமுறையிலேயே கோடீஸ்வரர் ஆனது. ஈ.வே. ராமசாமி தாத்தா தம்ம நாயக்கர் அவர் தம் தம்பி இராமு இருவரும் தமிழகத்துக்கு குடியேறிய முதலாவது தலைமுறைக்காரர்கள் ஆவார். தம்ம நாயக்கர் கெம்பு அம்மாள் மகன் வெங்கட்ட நாயக்கர். இவர் இரண்டாம் தலைமுறை. வெங்கட்ட நாயக்கர் சின்னத்தாயம்மாள் மகன் தான் மூன்றாம் தலைமுறை. ஈ.வே. ராமசாமி பஞ்சம் பிழைக்க வந்த இடத்தில் மூன்றாம் தலைமுறையிலேயே மிக பெரிய கோடீஸ்வரராய் உருவெடுத்த பின் திராவிடன் நிலை பரிதாபமாக உள்ளது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை பார். என ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கும் பிற சமூக மக்களுக்கும் கிடைக்கும் சிறு சிறு சலுகைகளுக்கும் வயிறு எரிகிறார். காந்தியை விமர்சிக்க போய் ஈ.வே. ராமசாமியின் அனைத்து லட்சணமும் தான் வெளிவந்துள்ளது. எந்த லட்சணமாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளதா. இவரை எப்படி நாம் பெரியார் என அழைக்க முடியும். திராவிடன் என்கிற பெயரில் தன் நாயக்க சாதி உட்பட திராவிடன் என்கிற போர்வையில் பார்ப்பனரல்லாத உயர் சாதியினர் வளர்ச்சி குறித்து மட்டுமே சிந்தித்து பேசிய ஈ.வே. ராமசாமி தான் காந்தியை பணியா சாதி பிரமுகராக பழிக்கிறார்.